நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும் என்கிற விருப்பம் இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களை பணக்காரர் ஆக்குவதற்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக ஆனால் சில பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சிலர் தெரிந்து கொண்டு இருப்பதனால தான் அவங்க இந்த உலகத்தில் பணக்காரர்களாய் வலம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சமும் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் அறியாத சில இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு ரிட்டர்னாய் வரணும்னா இந்த பிரபஞ்சமும் கடவுளும் அதை அனுமதிக்கணும், அதை அவர்கள் விரும்பணும். சரி, இந்த பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அறியாமல் செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன என்பதை தெரிஞ்சு கொள்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பதிவிடப்படுகிற நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும் என்கிற சில டிப்ஸை, சில தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் படித்ததையும் நான் ரீசர்ச் பண்ணதையும் என்னுடைய ஐடியாஸையும் இங்கே நாங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படும்படியாக நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்களை கொடுக்குறேன். நீங்கள் கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். சரி, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது மட்டும் இல்லை, நீங்கள் அறியாத சில காரியங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீங்கன்னு. இந்த பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்பர் 1 ரூல்ஸ், நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும் என்கிற விருப்பம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதாது. அந்த விருப்பத்தோடு கூட உங்களுக்கு தைரியமும் நேர்மையும் இருக்க வேண்டும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பணக்காரர் ஆக முடியும். அதோடு கூட நேர்மை இருக்கணும். நேர்மை இருந்தால்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய காரியத்தை, நன்மையான காரியத்தை கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதபடிக்கு அது உங்களுக்கு முன்பாக தடையாய் நிற்கும். நஷ்டம் ஏற்படாதபடிக்கு நஷ்டங்களை இந்த பிரபஞ்சம் தடுத்து நிறுத்தும். சரி, உங்களுக்கு நீங்கள் அறியாமல் சில பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் இல்லையா, அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் தவிர்க்க முடியாத சில மனுஷர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஒரு டிடிஆர், ஒரு டீ விற்கிறவர், ஒரு சேல்ஸ்மேன், ஒரு உங்களோடு கூட பிரயாணம் செய்கிற சக பிரயாணி. இந்த டிடிஆர் உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது அந்த டிடிஆருடைய டியூட்டி என்று நினைப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய அந்த டிடிஆர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் ரெடியாக வச்சு அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு நேரம் சேவ் ஆகும். அதே நேரத்தில் அவர் மனசு சந்தோஷப்படும். உங்களுடைய பிரயாணம் முடியும் பொழுது அந்த டிக்கெட் செக் பண்ணுறாரு இல்லையா, அதுதான் உங்களுடைய ப்ரூஃப் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் அதுதான். இது அநேகரை காப்பாற்றி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிரயாணம் முடியும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல காரியங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் அவருக்கு உதவி செய்திருக்கிறீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதே நேரத்தில் ஒரு டீ விற்கிறவர் வராரு, ஒரு வடை விற்கிறவர் வராரு, அவர்கிட்ட நீங்கள் வடை டீ வாங்கி குடிக்கிறீங்க, அது எக்ஸ்பென்ஸ், அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்காக நீங்கள் செய்து கொள்கிற ஒரு காரியம். 2வது, சேல்ஸ்மேனுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பார்வையற்றோரோ, ஒரு உடல் ஊனமுற்றோர் சில பொருட்களை விற்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இது உங்களுக்கு பிரயோஜனப்படுதோ பிரயோஜனப்படலையோ, ஆனால் கட்டாயமாக அது பிரயோஜனப்படுற பொருளை அவங்க விற்பாங்க. அது நீங்கள் ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கும்போது அந்த சேல்ஸ் பண்ணுற அந்த உடல் ஊனமுற்றோரும் அந்த பார்வையற்றோரும் மனம் சந்தோஷப்படும். அதே நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்திற்கு அது உதவியாக இருக்கணும். அவங்களுடைய ஆத்துமா மகிழ்ச்சி அடையும். இதை நீங்கள் செய்கிற பொழுது, நீங்கள் இந்த பிரயாணத்தை முடித்து போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத அநேக வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா கட்டாயமாய் பணக்காரர் ஆவதற்கான அந்த ஃபவுண்டேஷன் அது அங்கே ஆரம்பிக்கிறதா இருக்கும். அடுத்தது நான் சொன்னேன், உங்களோடு கூட ட்ராவல் பண்ணுற இந்த சக பிரயாணி என்று சொன்னேன். நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறீங்க, 20 ரூபா தான் பாட்டில் தண்ணி கொடுத்து வாங்குறீங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த 20 ரூபா கொடுத்து வாங்கின அந்த தண்ணி பாட்டிலே ஒரு தங்கத்தை பாதுகாக்கிறது போல் அப்படியே பத்திரமாக பாதுகாத்து அதை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறீங்க, ஒரு சின்ன விஷயந்தான். அந்த தண்ணீரை நீங்கள் சக பிரயாணிக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணும் பொழுது அவருடைய மனம் குளிர்ச்சி அடையும், அவருடைய தாகம் தீரும். இது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நீங்கள் இந்த பிரயாணம் செய்து முடிக்கும் பொழுது, அந்த பிரயாணத்தில் நீங்கள் இறங்கும் பொழுது உங்களுக்கு சரியான நேரத்தில்
தண்ணீரையும் உணவையும் இந்த பிரபஞ்சம் ஆயத்தமாய் ஒரு இடத்துல உங்களுக்கு வச்சுருக்கோம். இதெல்லாம் இருந்தால் தாங்க உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் பணக்காரர் ஆக முடியும். இதை ஏன் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனுஷரையும் இந்த பிரபஞ்சம் ஒரே மாதிரியாய் பார்க்குது. ஆனால் அந்த மனுஷர்கள் மற்ற மனுஷர்களுக்கு உதவி செய்வதை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாய் பார்க்குறது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கடவுள் அதை அங்கீகரிக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்திற்கு கடவுள் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? யாரெல்லாம் இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். காட் பிளஸ் யூ.